கிரிப்டோ கரன்சியை இந்திய சட்டத்தின் கீழ் டிஜிட்டல் சொத்தாக பார்க்க வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆன வாஷிரெக்ஸிஸ் கடந்த ஆண்டு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடைபெற்றதால பல்வேறு கிரிப்டோக்கள் மூடப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் இந்திய சட்டத்தின் கீழே கிரிப்டோ கரன்சிகள் சொத்து அப்படிங்கிற தகுதியை பெறுவதா கூறினாரு. கிரிப்டோ கரன்சி என்பது சட்டபூர்வமானது கிடையாதுனாலும் அது ஒரு சொத்துக்கான அனைத்து அத்தியாவசிய பண்புகளையும் கொண்டிருப்பதா அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. வருமான வரி சட்டத்தின் பிரிவு 2 கீழே கிரிப்டோ கரன்சிகளை மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்களா கருதணும்னு நீதிபதி உத்தரவிட்டாரு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளை சுயாதீன தணிக்கைக்கு உட்படுத்தணும், வாடிக்கையாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிதிகளை பிரித்து ஆய்வு செய்யணும், KYC நடைமுறைகளை மேம்படுத்தணும்னு நீதிபதி அறிவுறுத்தினார். உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பானது கிரிப்டோ முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு.